காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக மாயன் செந்தில்குமார் அவர்கள் இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இன்றைய நிகழ்ச்சியில நம்ம இந்த ஆந்தை பொம்மை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா இது வீட்டுல வைக்கிறாங்க, இது எதற்காக வைக்கிறாங்க, இது வைக்கிறதுனால வீட்டுல என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் சார்? கண்டிப்பா இப்பதான் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நடுவில் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் வந்து ஆந்தைனாலே பார்த்தீங்கன்னா எல்லாம் பயப்படுவாங்க. ஆந்தைனாலே நெகட்டிவ் போல் இருக்கு, ஆந்தை கோட்டாங் கத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. கோட்டாங் கத்துது அப்படின்னாலே அந்த காலத்தில் பயந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துல பார்த்தீங்கன்னாக்கா இதை போற்றி, அதாவது அது மாதிரி ஒரு விஷயமா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் ஒரு பள்ளியை பார்க்குறாங்களே, ஏதாவது பெரிய பள்ளியை பார்த்து அவ்வளோ அதிர்ஷ்டம்னு நினைக்கிறாங்களே. மரத்தில் வந்து ஒரு பள்ளி இருக்கு இல்லையா, மரப்பள்ளி, அதை பார்த்து அவ்வளோ அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. அதை விட இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மரப்பள்ளி இருக்குது பார்த்தீங்களா, மரப்பள்ளினா ரொம்ப கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அது வந்து ரொம்ப ரேராக பார்ப்பாங்க. இப்போ பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்கும், கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸாக உட்காந்து பார்த்துருப்பாங்க. அதை பார்த்துட மாட்டோமா, அது அதிர்ஷ்டம் கிடச்சிடாதான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பள்ளினாலே அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் கத்தினா நல்லது, அந்த அளவுக்கு அதையும் தாண்டி ஒரு 10 மடங்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த ஆந்த பொம்மை சொல்லலாம். ஆந்த பொம்மைன்னு சொல்லலாம். ஆந்தை அந்த காலத்தில் வளர்த்துருக்காங்க. ஒரு எல்லாருமே இப்போ தான் வந்து அதை வல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆந்தன்னு சொல்லுவாங்க. ஆந்தையோடைய பார்வை பார்க்கவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் தான் வந்து என்ன பண்ண பயப்பட ஆரம்பித்தாங்க. ஏன்னா அது நைட்டு பார்த்தீங்கன்னா அது கண் ரொம்ப அப்படியே பயங்கரமாக இருக்கும். நைட்டில் மட்டும்தான் அது வந்து முழிச்சிருக்கும், பகல் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ இரவு அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு பயம். மிக அற்புதமான அதிர்ஷ்டம். ஒரு வீட்டுக்குள்ளே அது ஆந்தை வராதான்னு அந்த காலத்தில் ஒரு குடி போனாங்கன்னா எப்படி ஒரு பசுவை கூட்டிகிட்டு வராங்களோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இதுக்குன்னே ஒரு குரூப் இருப்பாங்க. பெரிய கூண்டு இருக்கும், அந்த கூண்டில் ஆந்தை இருக்கும். ஆந்தையை கொண்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அது பெரிய பெரிய யாகம்லாம் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு ஏன் கேட்டினா அது அதிர்ஷ்டம், அதாவது ஐஸ்வர்யத்தின் அதிர்ஷ்டம், லட்சுமி கடாட்சத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஆந்தையோட உருவம் பார்த்து தான் பயமாக இருக்குன்னு ஒழிஞ்சு அதில் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ். ஸோ இப்போ வந்து நினைக்கலாம், என்னடா அது ஒரு எல்லாரும் பயப்பட வைக்கிற ஒரு விஷயம், எல்லாரும் நெகட்டிவ்னு சொல்கிற விஷயத்தை இவர் வந்து பாசிட்டிவ்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னா, இது இந்த சிலையோட வயசு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெரி ஓல்டு. அந்த பார்க்கும்போது எப்படி 200-300 வருஷம் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு வெரி ஓல்டு. இது வந்து பஞ்சலோகத்தில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பழசானதுனால இது வந்து இப்போ உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு ஒரு அயன் மாதிரி இருக்கும், ஒரு செம்பு கலரில் இருக்குது உங்களுக்கு. அப்போது இது ஒரு அரண்மனையில் இருந்த விஷயம் தான். இதுமாதிரி நிறைய இருக்குது. வுட்டில் இருக்குது, மெட்டலில் இருக்குது, பஞ்சலோகத்தில் இருக்குது, பிராஸில் இருக்குது. இப்படி என்ன படமாக கூட வச்சுருப்பாங்க அந்த காலத்துலலாம். அப்போது ஆந்தைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில். ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், பாசிட்டிவ். இப்போ நம்ம வந்து ஒரு பச்சைக்கிளி, ஒரு மயில் பார்க்குறோம், அது அழகாக இருக்குது. இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நல்லா உத்து பார்த்தா அது அழகு தான். பார்க்கறதுக்கு அந்த கோட்டம் ஷார்ப்பாக இருக்குது அப்படிப்பாங்க. அப்போ பாருங்கள், இதெல்லாம் எதுக்காக செய்யணும்? ஒரு வீட்டில் அழகு பொருளாக வைக்கிறாங்க, வாஸ்து பொருளாகவே அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. வாஸ்துக்கு வேலை செய்யுமா சார்? 100% இது வந்து வாஸ்து. வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷம், வாஸ்து நிவர்த்தி, பீடைகள், நெகட்டிவிட்டி, ஏதாவது பில்லி சூன்யங்கள் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது, இல்லைனா பிஸ்னஸ் ரீதியாக லாக் பண்ணியிருக்காங்க, என்ன அலைகள் பிளாக் பண்ணியிருப்பாங்க, முக மாற்றுன்னு சொல்லுவாங்க. இது 100% இதுக்கு தான் பெஸ்ட்டு. ஒருத்தவங்க வந்து பாருங்களேன், நேற்று வரைக்கும் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தான், என்னன்னே தெரியாமல் என்கிட்ட பேசாமல் போயிட்டான். ஐயோ என் மனைவி அவ்வளோ நல்லா பேசியிருந்தேன், ஏனே காணாமல் இப்போல்லாம் பேசுகிறது இல்லை, அந்த பழைய ஈர்ப்பு இல்லை, ஏதோ ஒன்று ஃப்ரீக்குவென்சி வந்து பார்த்திங்கன்னா அலைகள் இப்படி சேர்கிற விஷயம் இப்படி பவுன்ஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரியான சிலைகள், இந்த மாதிரியான வாஸ்து தோஷம், கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு அன்பு பாசம் எங்கே குறையுது அப்படின்னா ஃப்ரீக்குவென்சி லாக். ஒன்று திருஷ்டியாக இருக்கலாம், இல்லைனா மெனக்கெட்டு ஏதாவது லாக் பண்ணியிருக்கலாம். எல்லாமே இந்த பொம்மை வீட்டில் இருந்துச்சுனாக்கா இருக்கா. ஏதாவது மரப்பாச்சி பொம்மை எந்த அளவுக்கு நெகட்டிவாக எல்லோரும் பார்த்தாங்க, அதேமாதிரி தான் இதுவும். ஆனால் மரப்பாச்சி அந்த காலத்துலலாம் கல்யாணத்துக்கு சீர் இல்லைன்னா அதுவும் பிரச்சனை தான். கல்யாண சீரே மரப்பாச்சி செட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பாதி பேர் மறந்துட்டாங்க, பாதி பேர் அதை வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் அதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது, ஆனால் இங்கேருந்து கொண்டு போக முடியாது. இந்த ஆந்தை உருவத்தை நான் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இறகு இருக்குது பார்த்திங்களா, அந்த இறகே அவ்வளோ பெரிய எனர்ஜியாக இருக்குது. ஸோ அந்த சில பேர் பார்த்திங்கன்னா இந்த அம்பு விடுறாங்க பார்த்திங்களா, அந்த காலத்தில் போர் வெட்டி, அதோட ஆந்தையோட இறகு தான் அதை நிறையா பயன்படுத்தியிருக்காங்க. வல்லூர் இறகு இருந்தால் சகலமும் வசியமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீன்ஸ் வைத்தியத்துக்கும் சரி. இதை யூஸ் பண்ணக்கூடிய ஏரோ இருக்குது பார்த்திங்களா, அது வெற்றியை மட்டுமே தருமா. அந்த இலக்கை கரெக்டாக அடைக்கக்கூடிய சக்தி, இந்த கூர்பார்வை, எப்படி அதோடைய பார்வை எப்படி இருக்கும், ஆந்தையோட பார்வை ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு லென்ஸ் மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய வீடு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும், அந்த கூரிய பார்வை இருக்கும், கூரிய சிந்தனை இருக்கும். ஸோ அதனால் இந்த ஆந்தை பொம்மை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்லேயும் சரி, இப்போது ஓகே இந்த ஒரு 2-3 வருஷமாக நிறைய பார்க்குறேன். இதை பற்றி நிறைய பேர் வந்து அதை பற்றி ரிலீவ் பண்ணியிருக்காங்க. இதுனா ஆந்தைன்னா இப்படி தான் இருக்கும், அதோட எனர்ஜி பயங்கரமாக இருக்கும், அது பாசிட்டிவாக இருக்கும், பண வரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து கஜானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஜானா பக்கத்தில் ஒரு கூண்டு இருக்கும், அதில் வந்து வல்லூர் இருக்கும், மீன்ஸ் இதுமாரி ஆந்தை இருக்கும். ஸோ அதுக்கு அவ்வளோ போஷாக்கு கொடுத்துருப்பாங்க. அது தங்க கூண்டுலாம் செஞ்சு கொடுத்துருந்துருக்காங்க அந்த காலத்துலாம். ஏன்னா அவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கடாட்சம்.
லட்சுமி கடாட்சம், படிப்பு, வீடை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து ஆந்தை கத்துனுச்சுன்னா ஆபத்துன்னு நடுவில் ஒரு சொன்னாங்க. அது ஆபத்து கிடையாது. அது கொடுக்குற இன்ஃபர்மேஷன். அது வந்து எந்த வீட்டில் வந்து அது உட்காந்துட்டு கத்துதோ அங்கே நல்ல விஷயம் தான் நடக்கும் கண்டிப்பாக. ஆனால் அதோட சவுண்டு, அதோட பார்வை, அந்த அவுட்டர் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதான் அங்கே மைனஸ். பட் அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பார்வையில் அது அந்த ஒரு ஒரு ஆந்தை வந்து பார்த்து நம்ம வீட்டை பார்த்துச்சுனாலே நம்ம நெகட்டிவ் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதை நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். அதனால தான் மெனக்கோட்டுக்கு போய் பல காசுகளை செலவு பண்ணி அந்த காலத்துலேயும் வீட்டில் வந்து வீட்டுக்கு தொங்க விடுவாங்க. அது அவ்வளோ சீக்கிரம் பார்க்கவும் பார்க்காது. அது பாடு அது விஷயத்து இருக்குமா, எப்படியாவது பார்க்க வைக்கிறதுக்கு என்ன தேவை அதெல்லாம் கூட பண்ணுவாங்களாம். கொண்டு வந்து கட்டி போட்டுருவாங்களாம், என்ன கூண்டில் போட்டுருவாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது இது வந்து நம்ம வீடு பார்க்காதுன்னா அது வீட்டில் அந்த அதிர்ஷ்டம் அலை இருந்தால் தானே. அப்போ அது பார்க்கலனாலே வீட்டில் நெகட்டிவிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் நெகட்டிவிட்டி இருக்குன்னா ஃபஸ்ட்டு செம்பருத்தி செடி வைப்பாங்க. வெள்ளை செம்பருத்தி வீட்டில் வச்சா கருகிரும், அவ்வளோ சீக்கிரத்தில் வளராது. அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆந்தையை கொண்டாந்து நிறுத்தினாங்கன்னா அந்த வீட்டையே பார்க்காதான். அது அங்கே பார்க்கும் இங்கே பார்க்கும், ஆனால் வீட்டையே பார்க்காது. அதிலே கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லையா வீட்டை பார்க்குமா, நார்மலாக இருக்குமா, கொடுக்குற சாப்பாடு சாப்பிடும். அதை கூண்டில் கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு பிடிச்ச விஷயமே கொடுத்தாலும் சாப்பிடாதான். கவுந்து இப்படி மூஞ்சி அப்படி எடுத்து லாக் பண்ணிக்குமா. ஸோ அந்த அளவுக்கு அதை சென்ஸ் பண்ணும் நெகட்டிவிட்டியை. அப்புறம் தான் அது சில பூஜைகள்லாம் பண்ணி அதை ரிசல்ட் பண்ணிவிட்டு சரியாயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு திருப்பி கூட்டிகிட்டு வருவாங்க. அதை எடுத்து வந்து பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் அது கேஷுவலாக மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா வீட்டில் எந்த பிரச்சனை இல்லை. அப்போ எவ்வளோ பெரிய வாஸ்து நிவர்த்தியாக இருக்குது, நெகட்டிவிட்டி கிளென்சராக இருக்குது. ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் பண்ண முடியுமா, சாத்தியமாக அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிடைக்காது. இப்போ போய் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போய் ஜங்கிளில் போய் இதை எடுக்கணுங்கிறதுலாம் கஷ்டம். அதனால தான் அதை கிறிஸ்தவங்களாம் இதுமாரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மெட்டல்லாம் செஞ்சுருப்பாங்க, இன்றைக்கி பொம்மையாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. வாஸ்துவில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, வாஸ்து தவளை, வாஸ்து இந்த பெண்கள் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இதுலேயும் இடம் பிடிச்சிருச்சு. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பழசு, ரொம்ப பழசு. அதனால தான் இன்றைக்கி வந்து இதை சொன்னேன் பாரு, ஏதோ ஒன்று வளரிட்டு இருக்கான் பாருன்னு சொல்லிடுவாங்க இல்லையா. அதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பண்ணது கிடையாது, இதெல்லாம் இருந்திருக்கு. இது நெகட்டிவாக இருந்தால் சிலையாக செஞ்சு வச்சுருக்க மாட்டாங்க. அரசர்கள், அரசை ஆளக்கூடிய சக்தி. இன்றைக்கி வந்து பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்க, இல்லை ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, இந்த தனி ஆளுமையாக கிங்காக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாமே ஆந்த ஃபோட்டோ பர்ஸில் வச்சுருந்தாலும் சரி, அதேமாரி அவங்க பெட்ரூமில் அது நைட்டு படுக்க போகும்போது அதை பார்த்தாங்கனாலே என்ன நினைக்கிறாங்களோ அதை பாசிட்டிவ் பண்ணி கொடுக்கும். அது வந்து ஒருத்தவங்களுக்கு இது வேணும், இது வந்து நான் நினைக்கிற காரியம் வந்து நல்லபடியாக நடத்தி முடிச்சிடணும் அப்படிங்கிற அந்த கூர்விய சிந்தனை வச்சுருக்காங்க இல்லையா, அதெல்லாம் இதை பார்த்தாலே செட் ஆகிடும். ஸோ நம்ம ஃப்ரேம் பார்க்குற மாரி ஃபோட்டோஸ் சரி, இது மாதிரி மெட்டலாக இருக்கட்டும், வீட்டுக்கு பார்க்க கண் பார்வையில் இருக்கிற மாதிரி பட நம்ம சில பேர் சில ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா திடீர்னு பணம் சரி அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அது மறந்தே போவாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஆந்தையோடைய படமோ ஆந்தையோட சிலையோ இருந்துச்சுன்னா நம்ம எதார்த்தமாக அந்த சோர்ந்து போகும்போது அதை பார்க்கும்போது செஞ்சே முடிச்சிடணும்டா, அந்த ஸ்பார்க்கை உருவாக்கி கொடுக்கும், அந்த தைரியத்தை உருவாக்கி கொடுக்கும். அதான் அந்த ஆந்தை சிலையோட விஷயம். ஃபஸ்ட்டு வாஸ்து, லட்சுமி கடாட்சம், அதேமாரி பாதுகாப்பு, நெகட்டிவிட்டி இருக்காது. அதேமாரி வீட்டில் நெகட்டிவிட்டி இருந்தாலும் அதை போகக்கூடிய ஒரு சக்தி தான் உண்டு. ஸோ அதனால் இந்த ஆந்த ஸ்டாச்சு, ஆந்த படம் இதெல்லாம் கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சோன்னே பார்க்கலாம். அதேமாதிரி நைட்டு படுக்கும்போது பார்த்துக்கலாம், இல்லை நம்ம கண்ணுக்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம், பிஸ்னஸ் ஏரியாவில் வைக்கலாம். ஸோ எங்கே வேணாலும் இருக்கலாம். இது நெகட்டிவிட்டியே கிடையாது, பாசிட்டிவ் தான். இதோட உருவமும் அதோடைய பவரும் அதோடைய கண்ணும் அதோட சவுண்டும் வேணால் நெகட்டிவிட்டியாக இருக்கலாம். ஆனால் மீன்ஸ் அந்த பார்க்குற உருவம் ஆனால் முழுக்க பாசிட்டிவ். ஓகே, இது பூஜை ரூமில் வச்சு வழிபடலாம். பூஜை ரூமில் வைக்கலாம்னு ஒரு விஷயம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா இது அவுட்டர் கிளென்சர் அப்படிங்கிற போது பூஜை ரூமில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வச்சாலும் தவறு கிடையாது. ஏன்னா ஆந்தி லட்சுமி கடாட்சமாக இருக்கும் பொழுது அதை கூட வைக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் நம்ம வைக்கிறோம்னு வச்சுங்களேன், இப்போ பழக்கத்தில் வரல இல்லை, நம்ம வெளியிலேருந்து யாராவது கெஸ்ட்டு வராங்க, ஏன் இந்த ஆந்தையை வச்சுருக்காங்க, பல கேள்விகளுக்கு வரும். வேணால் மறைச்சி வேணால் வச்சுக்கலாம், இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லைன்னு வைக்கிறவங்க வைக்கலாம், வச்சாலும் தப்பு இல்லை, வைக்கலனாலும் தப்பு இல்லை. ஆனால் ஹாலில் இருந்தால் நல்லதுன்னு அந்த காலத்துலலாம் அரசவையில் மிகப்பெரிய இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும், சபாலாம் நடந்துகிட்ருக்கும். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஆந்த ஃபிகர் இருக்கும், ஆந்தையோட ஸ்க்ரீன் இருக்கும். ஏன்னா வரவங்க நிறைய பேர் வருவாங்க, நெகட்டிவிட்டியாக வருவாங்க, நெகட்டிவிட்டி பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய எண்ண அலைகளே மாறி போய்டுமா பாசிட்டிவாக. ஸோ அதனால் பாதுகாப்பாகவும் இருக்குது, ஒரு மைனஸை ப்ளஸ் ஆகக்கூடிய சக்தி உண்டு. இதோட அமைப்புக்கும் சரி, இது உருவத்துக்கும் சரி, ஒரிஜினலாகவே இருந்தாலும் சரி. இது அந்த காலத்தில் இருந்துச்சு, நடுவில் தான் கொஞ்சம் கேப் இருந்துச்சு. உருவத்தை பார்த்து பயந்தாங்க, சவுண்டை பார்த்து பயந்தாங்க. ஸோ இந்த ஆந்தை உருவம் இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் ஓல்டான விஷயம்லாம் நிறையா வச்சுருக்கேன். நான் இதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச்சே பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆந்தை பார்ப்பதும் நல்லது. ஓகே, ஸோ இன்னைக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னா ஆந்தை படத்தை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நிச்சயமாக எங்களோட நேயர்கள் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.